இந்த சமையல்லாம் ரெடியா? சூப்பரா ரெடி பண்ணிட்ட சமையல்லாம். இப்ப சாப்பிட நீங்க ரெடியா? ரெடியா தான். எங்க நீங்க கையே கழுவலீங்க. அப்பா இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்தாருப்பா. வந்தோடனே டயர்டா இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தாரு. இப்ப நாங்க சாப்பாடுலாம் எடுத்து வந்து வச்சிருக்கோம். வச்ச உடனே தான் எழுந்து உட்காந்துருக்காரு. உட்காந்தவர் என்ன பண்றாரு பாருங்க, போன் பார்த்துட்டு இருக்காரு. போய் கையை கழுவிட்டு வரணுமா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு சூப்பரா, ஆனா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு அவரு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கிட்டு வந்துட்டாரு. எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம். சுட சுட இருக்கு. நான்வெஜ்னாலே நம்ம சூடா சாப்பிட்டாதான் அது நம்ம தொண்டைக்கு சூப்பரா இறங்கும். போயிட்டு சீக்கிரம் கை கழுவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சாப்பாடு போடுவேன். ஆனா உனக்கு மனசாச்சு இல்லம்மா, அது பொம்மையாம அப்படி வச்சிருக்க. வீடியோல எப்படி பயமா இருக்க மாதிரி தெரியுது தெரியுமா? அதெல்லாம் சில பொம்மையெல்லாம் வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு வர கந்திஷ்டி வந்து அப்படியே திரும்பி போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பக்கம் நம்ம கண்ணாடி வச்சிருக்கோமா, பக்கத்துல பாபா வச்சிருக்கேன். சரி, மத்தபடி யாருக்காவது பயமுறுத்தணும் சொல்லிட்டு அங்க வச்சிருக்கேன். அது ஆக்சுவலா அதை தூக்கி போடலான்னு நினைச்சேங்க. என் பையன் வந்து அவன் எத்தனாவது ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்க சொல்ல மலைக்கு போனான். சபரிமலைக்கு போக சொல்ல வாங்கிட்டு வந்தது. அவன் ரீசெண்டா இப்ப என்ன சொல்லியிருக்கான், நான் வாங்கிட்டு வந்த போல நீங்க யாரும் தூக்கி போடக்கூடாது சொல்லிட்டு சொல்லியிருக்கான். சரி, நான் வீடெல்லாம் துடைக்கிறமே சொல்லிட்டு தூக்கி அங்க வச்சிருக்கேன். இது அப்பா ஃபர்ஸ்ட் பயந்தாரு, இப்ப நீ பயந்து. நான் பயப்படல, வீடியோல எல்லாம் பயப்படுவாங்க. அதனால அது பின்னாடி கருப்பா தெரியுதுன்னு பாக்குறேன். இல்ல அது மங்கி பொம்மை அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, கிட்ட பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அது கலர் தான் கருப்பு கலரு. இப்ப நம்ம வீட்டு சமையல் என்னன்னு பாத்துடலாமா? சுட சுட சாதம். சாதத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாறை மீன் வாங்கிட்டு வந்தாருப்பா. அப்பா பாறை மீன் போட்டு குழம்பு வச்சிருக்கேன். அது தலையெல்லாம் போட்டு தான் குழம்பு வச்சுட்டேன் நானு. இது பாத்தீங்களா, நல்லா சூப்பரா இருக்காது. தலையெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க, தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த மீனை வந்து வறுவலும் பண்ணியிருக்கேன். பாறை மீன் வறுவல். வறுவல் தெரியுதாம்மா? எப்பவுமே நான்வெஜ்ன்றதுனால நம்ம முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வாசனை ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எல்லாருக்குமே கோல்டு சரியாகலப்பா. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அன்னைக்கு நண்டு மசாலா செஞ்சு சாப்பிட்டோம், மிளகு வறுவல். அதே தான் இன்னைக்கும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நண்டு மிளகு மசாலா வாடி வறுவல் சொல்லக்கூடாது சொல்லிட்டா சுஷ்மி. இப்ப பாரு வறுவல் மாதிரி தான் ஆயிடுச்சு. பாத்தியா எப்படி திக்கா ஆயிடுச்சு பாரு. சூப்பரா மிளகுலாம் போட்டு வறுத்துருக்காங்க. ஏன்னா கோல்டு வந்தா மாத்திரை போட்டா 7 நாள்ல போயிடும். இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்டா 3 நாள்ல போயிடும். அதனால இப்ப நாங்க 2வது நாள் வாங்கியிருக்கோம். அடுத்த இன்னொரு நாள் 3வது நாள் வாங்கினாதான் எங்களுக்கு கோல்டு எல்லாம் கிளியரா எங்களை விட்டு ஓடிடும்னு நினைக்கிறேன். அதுக்காக சூப்பரா பேசுறது தொண்டை குத்துதுங்க, அப்படியே பேச முடியல என்னால. அதுதான் அதாவது சூப்பரா காரசாரமான நண்டு மசாலா செஞ்சிருக்கேன். இப்போ அப்பா இருந்தாருன்னா சுட சுட அவர் போட்டு தர வேண்டியதுதான். அப்ப வந்துட்டாரு, வரலாம் நம்ம சாப்பிட வேண்டியதாண்டி. ஏன்னா எனக்கு சூடா சாப்பிட்டாதான் பிடிக்கும். இல்ல இந்த நீ சுஷ்மிலாம் கொஞ்சம் ஆமா, இப்ப அப்பாவுக்கு வெயிலா, அதனால அவருக்கு பாருங்க இப்ப வந்து சட்டப்பட்டெல்லாம் அறுத்து விட்டுக்கிறாரு போல சுஷ்மி. நம்மளுக்குதான் இன்னும் இந்த குளிர் போகல. வெளியே போனா இல்ல சம வெயில். அது இப்ப திரும்ப கிளைமேட் இப்படி ஆகிறதுனால மாறி மாறி வருது. மயங்கி அப்பா எப்பவுமே மீன் குழம்புல இருக்க மீன் அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டாரு. அதனால அது குழம்பு மட்டும் ஊத்திக்கலாம். கொஞ்சம் மசாலா கூட சாப்பிடுவாரு. நண்டு மசாலா இது நல்லா இருக்குங்க. இது வச்சுக்கோங்க, கண்டம் இது நல்லா இருக்கும். வைக்கிறேன். என்னவோ சொல்லி எத்தது விழுந்து போச்சு. இது சத மீன் தான். அது பாரு உடம்பு சாப்பிட்டு இதை வச்சுட்டு வறுத்த மீன்ல கணக்கு காட்டுவாங்க. ஆமா, எது பிடிக்கலையோ அதுதான் கண்டுபிடிச்சிட்டாரு அப்பா. ஒரு கால் போதும் ஒரு கால் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க. ஒரு கால் கை அப்புறம் ஒரு பாயில்டு எக்கு. ஓகே, ஓகேங்களா? தட்டே கலர்ஃபுல்லா இருக்கா? சாப்பிட்றதுக்கும் சூப்பர் டேஸ்டா இருக்கும். சுட சுட சாப்பிடுங்க. அப்படியே சுஷ்மிக்கம் போட்டுருவா. அவ்வளவுதான்ப்பா, நம்ம வீட்டுல இன்னைக்கு இந்த சமையல் தான் செஞ்சிருக்கேன். உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல் சொல்லிட்டு சொல்லுங்க. சமையல் எல்லாம் சுட சுட ரெடியா இருக்கு. வாங்க ஒரு சாப்பிடலாம். ஓகே, நம்ம போய் சாப்பிடலாம். பாய். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லிட்டேனா?